51வது ஸ்லோகம். தம் சசம்சுஹு ஜனா ராஜ்ஞீம் திஷ்ட்யா தே புத்ர ஆர்த்திஹா. தாம் சசம்சு ஜனா ராஜ்ஞீம் திஷ்ட்யா தே புத்ர ஆர்த்திஹா. பிரதிலப்தஹ சிரம் நஷ்டஹ ரட்சிதா மண்டலம் புவஹ. பிரதிலப்தஸ்சிரம் நஷ்டோ ரட்சிதா மண்டலம் புவா. தாம் சசம்சோ ஜனா ராஜ்ஞீம் திஷ்ட்யா தே புத்ர ஆர்த்திஹா. பிரதிலப்தஸ்சிரம் நஷ்டோ ரட்சிதா மண்டலம் புவா. 5 வயசு பிராயம் மட்டும் இருக்கிற துருவன் ராஜவம்சத்துல பிறந்ததால ரஜோகுணம், அந்த சத்திரிய குணம் ஜாஸ்தியா இருக்கிற சுனீதியோடு புத்திரனான துருவன் நினைச்சது நடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்த புத்தியோடு கூடிட்டு பகவானை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு கிளம்பி போயிட்டு நினைச்ச காரியம் சாதிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கிறத சுனீதி பார்த்தா. 6 மாச காலம் அம்மாவை பிரிஞ்சு ராஜகொட்டாரத்திலேருந்து அந்த ராஜ்யத்திலேருந்து வனத்துக்கு போய் தபஸ் இருந்த புத்திரன் ஜலபானம் இல்லாதக்கு ഒറ്റ കാലിൽ നിന്ന് തപസ് செஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை எப்படி செய்யறதுக்கு இந்த குழந்தைக்கு சாதிச்சது? எல்லாரும் ஆச்சரியத்தோடு கூடிட்டும் அபிமானத்தோடு கூடிட்டுமாக்கும் துருவனை பார்த்தது. சுனீதி அப்படிங்கிற அம்மா கொடியும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறா. பகவானை பிரத்யட்சமாயிட்டு பார்த்த துருவனை சுருஜி அப்படிங்கிற சித்தி கொடியும் ரெஸ்பெக்ட் ஆயிட்டு பார்த்து நிற்கிறா. துருவனோட பாதங்களில நிறைய பேரு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. பகவானை பார்த்துட்டு அந்த ஒரு புண்ணியம் கிடைச்ச அதிர்ஷ்டசாலியான துருவனை நிறைய பேரு ஓடி வந்து நமஸ்காரம் பண்றா. இப்படி ஒரு புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்த அம்மை சுனீதி எந்த அளவுக்கு பாக்யவதியாக்கும் அப்படின்னு அங்க கூடி நின்னவாளெல்லாம் சொல்லின்னு இருக்கா. தாம் ராஜ்ஞி சுனீதி அப்படிங்கிற துருவனோடு அம்மையான ராஜ்ஞிய ஜனாகா அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாம் சசம்சுஹு நம்ம புகழ்த்தினா. சுனீதி உன்னோட புண்ணியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. உன்னோடு அதிர்ஷ்டத்தாலியாக்கும் உனக்கு இப்படி ஒரு சல்புத்திரன், புண்ணியவானான புத்திரன், பகவானை தரிசிக்க கூடின புண்ணியம் கிடைச்ச புத்திரன் ஜனிச்சது. திஷ்டியா உன்னோடு அதிர்ஷ்டத்தாலியாக்கும், தே உன்னோடு புத்திரஹா புத்திரனான துருவன், ஆர்த்திகா உன்னோடு துக்கபாரத்தை இல்லாம பண்ணுற புத்திரனாயிட்டு, பிரதிலப்தஹா வனத்துக்கு போன புத்திரன் உனக்கு திரும்ப ஜீவனோட கிடைச்சது. கானனத்துல ரொம்ப ரொம்ப குருவல் மிருகங்கள் எல்லாம் இருக்கிற அந்த கானனத்துல ரொம்ப ரொம்ப குளிரும் ரொம்ப ரொம்ப சூடும் எல்லாம் இருக்கிற அந்த கானனத்துல தபசு பண்றதுக்கு போன உன்னோட புத்திரன் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்ப வந்தது நீ செஞ்ச அதிர்ஷ்டம், உன்னோட சுகிருதத்தாலியாக்கம் இது சம்பவிச்சது. உனக்கு இத்தனை நாள் இருந்த துக்கம் எல்லாம் உன்னோட புத்திரன் திரும்பி வந்ததோடு கூடிட்டு
இனி இல்லாமையே போயிடுமே, நீ புண்ணியவதிதான். உன்னோடு சிரம் 6 மாச காலமாயிட்டு நஷ்டப்பட்ட புத்திரனை உனக்கு திரும்ப கிடைச்சது, உன்னோடு புண்ணியந்தான் சுனீதி அப்படின்னு அங்க கூடி நிற்கிற பிரஜைகள் எல்லாம் சுனீதி கிட்ட சொன்னா. இனி உன்னோட புத்திரன் துருவன் சிரம் நிறைய காலம் மண்டலம் ரட்சிதா புவஹா, பூமண்டலம் முழுவன் பரிபாலனம் பண்ணுவன். அதனால நீ ரொம்ப ஜாஸ்தியான புண்ணியசாலியாக்கும் சுனீதி அப்படின்னு பிரஜைகள் எல்லாம் புகழ்த்தினா. 52வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அபியர்ச்சிதஹ த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹ. பிரணத ஆர்த்திஹ. அபியர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹ. யத் அனுத்யாயினஹ தீரா மிருத்யும் ஜிக்யுஹு சுதுர்ஜயம். யதனுத்யாயினோ தீரா மிருத்யும் ஜிக்யுः சுதுர்ஜயம். அப்யர்ச்சிதஸ்த்வயா நூனம் பகவான் பிரணதார்த்திஹ. யதனுத்யாயினோ தீரா மிருத்யும் ஜிக்யுः சுதுர்ஜயம். பிரணத ஆர்த்தி பிரணத ஆர்த்திஹா பகவான். त्वया अभ्यर्चितः. பகவான சரணடைஞ்சு பஜிக்கிறவாளோடு துக்கத்தை இல்லாம பண்ணற பகவான். 6 குணங்கள் இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற பகவான். ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராக்கியம் இப்படி இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற பகவான். அந்த பகவானை ஆரெல்லாம் ஆக்குமோ சரணடைஞ்சு சேவிக்கிறா அவளோட துக்கத்தை எல்லாம் இல்லாம பண்ணற பகவான். त्वया சுனீதி ஒன்னால அபியர்ச்சிதஹ நன்னா நீ பகவானை சேவிச்சிருக்காய், அதுல சந்தேகமே இல்லை. நூனம் உறுதியாக்குமது. உன்னோட பக்தியில பிரீதனாயிட்டாக்கும் பகவான் காருண்யத்தோடு கூடிட்டு உன்னை அனுகிரகம் பண்ணிட்டு உன்னோட புண்ணியவானான புத்திரனை உனக்கு திரும்ப தந்திருக்கிறது. இப்போ உன்னோட புத்திரனும் நீயும் துக்கம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாதக்கு டாப் மோஸ்ட் ஆனந்த லஹரியில இருக்கிறதும் அந்த பகவானோட அனுகிரகத்தாலே ஆக்கும். நல்ல பக்தி உள்ளவளாக்கும் சுனீதி. அந்த சுனீதியோடு புத்திரன் வனத்துக்கு தபஸ் இருக்கிறதுக்கு போனோட சுனிதி ரொம்ப ரொம்ப பகவான மனமுருகி பிரார்த்திச்சா. வனத்துக்கு போன புத்திரனை பகவானே நீங்கள் தான் காப்பாத்தனம். ஒரு அம்மா எப்படி குழந்தைய காப்பாத்துவளோ அதே மாதிரி என்னோட புத்திரன் தூங்கறதையும் எந்திருந்து உட்காரத்தையும் நடக்கிறதையும் எல்லாம் நீங்கள் கூடவே இருந்து என் குழந்தைய காப்பாத்தனம். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா அந்த சுனீதி புத்திரன் திரும்பி வர வரைக்கும். சுனீதியோடு புத்திரனாயிட்டு துருவன் ஜனிச்ச காரணமாக்கும் துருவனுக்கு இந்த சிரேஷ்டதை வந்தது. நல்ல அம்மையோட சுபாவம் அந்த துருவனுக்கும் கிடைச்சது அப்படின்னு அங்க இருக்கிறவாள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா.
உன்னோடு பக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும், உன்னோடு அந்த பகவத் பக்தி காரணமாக்கும் உன்னோட புத்திரன் துருவகுமாரனும் பகவத் சிந்தனை இருக்கிற புத்திரனாயிட்டு தீர்ந்தது. அம்மாவுக்கு பக்தி இருக்கிறதுனாலேயாக்கும் குழந்தைக்கும் பக்தி வந்தது. பகவத் அனுகிரகத்தாலேயாக்கும் சுனீதி உனக்கு வனத்துல போன உன்னோட புத்திரனை திரும்ப கிடைச்சது. எது அந்த பகவானை அனுத்தியாயினஹா கண்டினியூஸ் ஆயிட்டு தியானிக்கிற தீராஹா பயமில்லாதவா நிச்சயமான திருடபுத்தி இருக்கிறவாளான உத்தம பக்தர்களுக்கு பய உணர்வு அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் பகவான் பார்த்துப்பர் அப்படின்னு நினைச்சுப்பா அவா. என்னோடு புத்திரனோடு கூட சதா நேரமும் பகவான் உண்டாகணுமே அப்படின்னு பகவானில சரண்டர் ஆயிட்டு சுனீதி பிரார்த்திச்சிருக்கா. உத்தம பக்தர்கள் சுதுர்ஜயம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஜெயிக்கிறதுக்கு பிரயாசமா இருக்கிற அந்த மரணத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ஜனன மரணங்கள் இல்லாத அந்த மோட்ச அவஸ்தை அவளுக்கு கிடைக்கிறது. உத்தம பக்தர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி பிரயாசம் இருக்கிற மிருத்யும் அந்த மரண தேவதையா இருக்கிற காலஸ்வரூபன அந்த மரணத்தை ஜிக்யுஹு ஜெயிக்கிறா. சரணாகதி அடையறவாளோட துக்கத்தை இல்லாம பண்ற பகவான நம்ம நீ சேவிச்சதுனாலேயாக்கும் சுனீதி உன்னோட புத்திரன் துருவன் மரணப்படாதக்கு திரும்பி வந்தது. புத்திரனுக்காக அம்மா செஞ்ச பிரார்த்தனையால புத்திரன் எந்த ஆபத்தும் இல்லாதக்கு திரும்பி வந்தான் அப்படின்னு அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாம் சொல்லறா. ஃபேமிலியில இருக்கிற ஆறு வேணாலும் ஃபேமிலிக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணினா அது பகவான் கேட்கத்தான் செய்வர் அப்படின்னு கூட இதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. ஒருத்தர் பகவான் கிட்ட மனமுருகி பிரார்த்திக்கிறத அந்த பிரார்த்தனை பகவான் கேட்பர். என்னோட புத்திரனை காப்பாத்தனமே, பந்து ஜனங்களை காப்பாத்தனமே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையிலையும் உண்டாகிறத பகவான் பிரார்த்தனை பண்ணாதவாளை கூடயும் ரட்சிச்சுடுவர். இந்த பிரார்த்தனை பண்றவா அவளுக்காகவும் சேர்ந்தாக்குமே பிரார்த்தனை பண்றது. அதனால இப்படி துருவன் வனத்துக்கு தபசுக்கு போன அந்த டைம்ல அந்த துருவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் உண்டாக கூடாது அப்படின்னு சொல்லி அம்மையான சுனீதி பகவான் கிட்ட துருவன் திரும்பி வர வரைக்கும் பிரார்த்தனை பண்ணினதுனாலேயாக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதக்கு துருவன் திரும்பி வந்தது அப்படின்னு அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாம் சுனீதி கிட்ட சொல்லி சுனீதிய புகழ்த்தரா. 53வது ஸ்லோகம். லாள்யமானம் ஜனைஹி ஏவம் த்ருவம் ச பிராதரம் நிருபஹ. லாள்யமானம் ஜனைரேவம் த்ருவம் ச பிராதரம் நிருபா. ஆரோப்ய கரிணீம் ஹ்ருஷ்டஹ ஸ்தூயமானஹ அவிஷத் புரம். ஆரோப்ய கரிணீம் ஹ்ருஷ்டா ஸ்தூயமானோ அவிஷத் புரம். ஸ்தூயமானோ விஷத் புரம். லாள்யமானம் ஜனைரேவம் த்ருவம் ச பிராதரம் நிருபா. ஆரோப்ய கரிணீம் ஹ்ருஷ்ட ஸ்தூயமானோ விஷத் புரம். சொந்தம் புத்திரனை பார்த்து சுனீதிக்கு புலகாங்கிதம் உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்ணீர் ஆனந்தத்தால இருக்கிற கண்ணீரால புத்திரனை அபிஷேகம் செஞ்சா அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப ரொம்ப பாசம் ஜாஸ்தி ஆனதுனால சுனீதியோட ஸ்தனங்கள் பால் சுரத்துறதுக்கு ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை பார்த்து நின்ன ஜனங்கள் வீரமாதாவான சுனீதிக்கு சுனீதியோடு பாக்யத்தாலியாக்கும் புத்திரனை திரும்ப கிடைச்சது அப்படின்னு சொன்னா. இந்த துருவகுமாரன் நிச்சயமாயிட்டும் சக்கரவர்த்தியாகும் அப்படின்னு சொன்னா. இப்படி அவா சொல்லிண்டே இருந்தா. பகவான் நாராயணனை தபசு செஞ்சுட்டாக்கும்
யோகிகளெல்லாம் மிருத்யுவை ஜெயிக்கிறா. அப்படி இருக்கிற ஆபல் பந்துவான விஷ்ணுவை எல்லாரும் பூஜிக்கணும் அப்படின்னு அவ பரஸ்பரம் சொல்லிட்டு இருந்தா. இப்படியாக எல்லாரும் புகழ்ந்து நிற்கிற அந்த துருவராஜகுமாரன உத்தானபாதன், துருவனோடு அப்பா உத்தமன் அப்படிங்கிற துருவனோடு சகோதரனோடு கூட்டிட்டு ராஜ கொட்டாரத்துக்கு கூட்டிட்டு போனார். ஜனைஹி பிரஜகளால ஏவம் இந்த மாதிரி லால்யமானம் பாசத்தோடு கூடிட்டு கொஞ்சி புகழ்த்தப்பட்ட ரெஸ்பெக்ட் செய்யப்பட்ட துருவம் துருவகுமாரன ச பிராதரம் துருவனோடு சகோதரனான உத்தமனோடு கூடிட்டு ஹிருஷ்டஹா ரொம்ப ஜாஸ்தியான குஷியோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு நிருபஹா உத்தானபாத மகாராஜா கரிணீம் ஆனையோடு மேல சகோதரர்கள் 2 பேரையும் ஆரோப்பியா தூக்கி உட்கார வச்சுட்டு 5 வயசு பாலகனாக்கும் துருவன், துருவனை விட சின்னவனாக்கும் உத்தமன். அதனால அவ 2 பேருக்கும் ஆனையோடு மேல தனியா ஏற முடியாது. அதனால மகாராஜா அவளை ஆனையோடு மேல தூக்கி உட்கார வச்சுட்டு ஸ்தூயமானஹா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷ சாட்டிஸ்பாக்சனோடு கூட்டிட்டு எல்லாரும் துதிச்சுண்டு நிற்கிறத பெரியவர்களோடெல்லாம் ஆசீர்வாதத்தோடு கூட்டிட்டு புறம் அபிஷது ராஜ கொட்டாரத்துக்கு பிரவேசனம் பண்ணினார். ஏது மாதிரியாக்கும் அந்த ராஜ கொட்டாரம் இருக்கு அப்படிங்கிறத இனி வரும் ஸ்லோகங்களில சொல்லப்படுறது. 54வது ஸ்லோகம். தத்ர தத்ர உப சங்க்லப்தைஹி தத்ர தத்ர உப சங்க்லிப்தைஹி லசத் மகரதோரணைஹி தத்ர தத்ரோப சங்க்லிப்தைர்லசன் மகரதோரணை சவ்ருந்தைஹி கதளீஸ்தம்பைஹி பூகபோதைஹி ச தத் விதைஹி சவ்ருந்தை கதளீஸ்தம்பை பூகபோதைश्च தத்விதைஹி தத்ர தத்ரோபசங்க்லிப்தைர்லசன் மகரதோரணைः சவ்ருந்தை கதளீஸ்தம்பை பூகபோதைश्च தத்விதைஹி. ராஜ கொட்டார பிரவேசன வைபவம் இதுல வர்ணிக்கப்படுறது. அங்கங்க அலங்காரமா வச்சிருக்கிற மல்சிய ஆகிருதிகளால இருக்கிற அலங்காரங்கள், வாழைகள் கொலைச்சு நிற்கிறத இருக்கிற அந்த வாழை கொலைகளை நாட்டி இருக்கிற அலங்காரம், பாக்கோடு கூடின கவுங்கு செடி, பாக்கோடு மரமாகாத்த சின்ன செடிகளால, அதே மாதிரி மாமரத்தோடு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற முத்தாத இலைகளால, பட்டு வஸ்திரங்களால, மாலைகளால, இதாலெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு அங்க அப்படி ஜொலிச்சு நிற்கிறது ராஜகொட்டாரம். தத்ர தத்ரா பல இடத்திலையும் வழி முழுவதும் அங்கங்க உபசங்கிளிப்தைகி நல்ல நீட்டாயிட்டு கூட்டி யோஜிப்பிக்கப்பட்ட லசத் மகர தோரணைகி மின்னித்தலங்கிற குருத்தோல தோரணங்கள் காணப்படுறது. குருத்தோல தோரணம் அப்படின்னாக்கா இந்த ஐயப்பன் பாட்டெல்லாம் நடத்துற தேச விளக்கெல்லாம் உண்டாகுமே, அதுக்கெல்லாம் இந்த குருத்தோலைய தோரணம் கட்டி போட்டிருப்பா, எல்லோ கலர்ல அழகா நீட்டா. அது
மகர மல்சியத்தோடு ஷேப்பிலியாக்கும் அந்த தோரணத்தை உண்டாக்கப்பட்டிருக்கு. சவிருந்தைகி பூக்குலகள், வாழைப்பூக்குலை, நெல்கதிர் கொண்டு உண்டாக்கப்பட்ட அந்த பூக்குலை, இப்படி இருக்கிற பூக்குலைகளாலேயும் அதே மாதிரி பழக்கொலைகளாலேயும் கதலி ஸ்தம்பைகி கொலைகளோடு கூடின வாழைமர தூண் மாதிரி வாழைமரத்தை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. தது விதைகி அது மாதிரியே பூகபோதைகி, போதம் சொன்னா சின்னது, சின்ன குழந்தைன்னு அர்த்தம். பூகபோதைகி அப்படின்னா பூகபோதைகீச்ச பாக்கு செடிகளாலேயும் பாக்கோடு கூடின பாக்கு செடிகளாலேயும் வழிநீள அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. 55வது ஸ்லோகம். சூத பல்லவ வாச, சூத பல்லவ வாசஹா ஸ்ரங் முக்தா தாம விளம்பிஹி, சூத பல்லவ வாச ஸ்ரங் முக்தா தாம விளம்பிஹி விளம்பிபிஹி, சூத பல்லவ வாச ஸ்ரங் முக்தா தாம விளம்பிபி உபஸ்கிருதம் பிரதித்வாரம் அபாம், உபஸ்கிருதம் பிரதித்வாரமபாம் கும்பைஹி ச தீபகைஹி, சூத பல்லவ வாச ஸ்ரங் முக்தா தாம விளம்பிபி உபஸ்கிருதம் பிரதித்வாரமபாம் கும்பை சதீபகைஹி. சூதம் சொன்னனக்கா மாமரம், தேன் மாதிரி இனிக்கிற மாமரம். பல்லவம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தளிரா இருக்கிற இலை. மாவோடு முத்தாத இலைகளால மாவிலைகளால தோரணம், மாவில தோரணங்கள். வாசகா ஸ்ரங் வஸ்திரங்களால, ஸ்ரங் பூமாலைகளாலையும் வஸ்திரங்களாலையும் பூமாலைகளாலையும், முக்தா தாம முத்துமணி மாலைகளாலையும், விளம்பிபிகி தோரணம் அழகாயிட்டு அந்த ராஜ கொட்டாரத்துல கட்டி தூக்கப்பட்டிருக்கு. முக்தாதாம விளம்பிபிகி நன்னா ஸ்ட்ரைட் ஆயிட்டு நிவர்ந்து தூக்கி கட்டப்பட்டிருக்கு, வளையாம சரடுல கோத்து கட்டி தூக்கப்பட்டிருக்கு. ச தீபகைஹி தீபங்களோடு கூடின, அபாம் கும்பைஹி ஜலம் ரொப்பின பூர்ண கலசங்களோடு கூடின அந்த வரவேற்பாக்கும் திருவகுமாரனுக்கு அந்த ராஜகொட்டாரத்தில் கொடுத்தது. பூர்ண கலசங்களோடு கூடிட்டு ராஜகுமாரனை அங்க வரவேற்றான். பிரதித்வாரம் ராஜவீதியில ஓரோ வீடுகளோடு முன்னாலேயும் உபஸ்கிருதம் இப்படி இருக்கிற விவித அலங்காரங்கள் இருக்கு. விளக்கு, தோரணங்கள், மாலைகள், பூர்ண கும்பங்கள் சகிதம் எல்லாரும் அவாவாளோடு வீட்டுக்கு வெளியில இறங்கி நின்று துருவகுமாரனை சல்காரம் பண்ணினான். அந்த அளவுக்கு பிரௌடதை இருக்கிற ராஜகொட்டாரத்துக்கு துருவகுமாரன் பிரவேசனம் செஞ்சார். கோவில்களில உற்சவம் இருக்கிறத பகவான் ஆன மேல பகவானோட உற்சவ மூர்த்தியை வச்சுண்டு வீதி ஃபுல்லா உலாவரத்தை அந்த வீதிகளில இருக்கிற
ஜனங்களெல்லாம் அவாவாளோட வீட்டுல வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட்டு பற வச்சு அந்த பகவானை வரவேற்கிற மாதிரி துருவகுமாரனை எல்லாரும் அந்த ராஜவீதியில வரவேற்றா.